அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம். இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு போய் பிலாத்துவினிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்கள். பொழுது விடிந்த உடனே என்றால் பொழுது விடிவதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு கொலை குற்றத்தை, அதாவது தேவ தூஷணம் சொன்னான் என்ற இதுவே போதும் என்று மரண தண்டனை கொடுக்க சன்கரிப் சங்கம் தீர்மானித்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் யூதர்களுக்கென்று சமாரியர்கள், கலிலேயர்கள், யூதர்கள் இவர்கள் மூவருக்கும் காற்பங்கு தேசாதிபதி ரோம பேரரசின் சார்பில் நியமிக்கப்பட்டிருந்தார் பொந்தியு பிலாத்து என்பவர். இவருடைய பணி இந்த பகுதிகளிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக்கூடாது, கலகம் ஏற்படக்கூடாது, வரி வசூல்களை வசூலித்து அவைகளை கொண்டு போய் ரோமானிய பேரரசிடம் சேர்க்க வேண்டும். இதுதான் இவருடைய பணி. ஆகவே இந்த சன்கரிப் சங்கத்திற்கு சமய ஆலோசனைகளை மட்டுமே தீர்மானிப்பதற்கு அனுமதி, அதிகாரம் வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தன. ஆகவே இவர்களால் இந்த குற்றத்தை வைத்து மரண தண்டனை வழங்க முடியாவிட்டாலும் தேவ தூஷணம் சொன்னான் என்ற இதே குற்றச்சாட்டை வைத்து பொந்தியு பிலாத்துவும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மரண தண்டனை அளிக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது உங்கள் சமயம் சம்பந்தப்பட்டது என்று அவர் மிக எளிதாக சொல்லி தட்டி கழித்து விடுவார். ஆகவே பொழுது விடிந்த பிறகு பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரகர்கள் இப்படி ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணினார்கள். இதைத்தான் சங்கீதக்காரன் 2ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய 2ஆம் வசனத்திலே சொல்கிறான். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அந்த ஆலோசனை பண்ணுவதற்காகத்தான் ஆலோசனை சங்கம் கூடியது. ஆகவே இயேசுவை பொழுது விடிந்தவுடனே இந்த சங்கம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தயாரித்து அதை பிலாத்துவிடம் சொல்ல வேண்டும். அதன் மூலமாக இயேசுவுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் பிலாத்துவினிடத்திலே கூட்டு கொண்டு போய் அங்கே சொன்ன வார்த்தை, இவன் யூதர்களுக்கு ராஜா என்று, யூதர்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யம் ஏற்படுத்த கலகக்காரனாக இருக்கிறான், ஒரு புரட்சி வீரனாக இருக்கிறான், இவன் வரி கொடுக்கக்கூடாது ரோமானியருக்கு என்று சொல்லுவதை நாங்கள் கேட்டோம் என்று இவர்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அங்கே பிலாத்துவிடத்திலே சொன்னதை லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே சொல்லுகிறது. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். இப்படியாக பொந்தியு பிலாத்திடம் பொய்யான குற்றச்சாட்டை அவர்கள் சொன்னார்கள். பொந்தியு பிலாத்தின் வரலாறு இவர்களுக்கு அதிபதியாக
கிபி 26ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டான். 10 ஆண்டுகள் அந்த பதவியிலே இருந்தார். தன்னுடைய பதவி காலத்திலே சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்க வேண்டும், கலகம் ஏற்படக்கூடாது, வரி வசூல் ஒழுங்காக செய்து அனுப்ப வேண்டும் என்ற அந்த ரோமானிய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவர் காற்பங்கு தேசாதிபதியாக இதற்காகவே அவர் இருந்தார். ஆகவே அடுத்த வசனத்திலே பிலாத்து என்ன செய்தார் என்பதை நாம் தியானிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, பொய்யான குற்றச்சாட்டுக்களை கர்த்தரை வணங்குகிறோம் என்று சொல்லுகிற பிரதான ஆசாரியர்கள் கூட கிறிஸ்துவுக்கு விரோதமாக இங்கே அவர்கள் திட்டமிட்டதை பார்த்தோம். ஆகவே தேவனுக்கு விரோதமாக இன்றைக்கு ஆசாரியர்களோடு எழுப்பி நிற்பதை பொய் சொல்வதன் மூலமாக, கலகம் உண்டு பண்ணுவதன் மூலமாக, பொய் சாட்சிகளை உருவாக்குவதன் மூலமாக தாங்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள் நினைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் அப்பா, உம்முடைய அடியான்கள் அநேகர் உமக்கு பணிகளை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவர்களையெல்லாம் கர்த்தர் இவ்வாறு பொய் சொல்லக்கூடாதபடிக்கு, திட்டம் திட்டாதபடிக்கு, என் தேவனே அப்பா, உமக்கென்று உத்தமமாக, உமக்கு முன்பு உத்தமமாக இருந்து பணி செய்ய ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிக நன்மையாவும் உமக்கே செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.